இது பாருங்க, ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்ததுன்னா இது நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். நல்லாவே கெட்டி ஆகிடுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நம்ம இதில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த கஞ்சி நல்லா ஆறிடுது. இதில் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தயிரை நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன், அதுவும் வேணுங்கிற அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான கருப்பு கவுனி மோர் விட்ட கஞ்சி ரெடி ஆகிடுது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு மோர் பிடிக்கல அப்படின்னா, ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன்னா கொஞ்சம் தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை வெறும் பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டுன்ட்டு அதில் கொஞ்சம் திருகின தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வெங்காயம் வேணுன்னா கூட பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இதை எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி உப்பு பெருங்காயம் தயிர் போட்டுட்டு இதில் இந்த மாதிரி மோர் மிளகா வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை இந்த மாதிரி